குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாத கொஷின்ஸாக தான் இருக்கும், கரெக்டு தானே? இப்போ அதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற கான்செப்டை பார்ப்போம். கிளியராக மேக்ஸிமம் கொஷின் இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொஷினே நீங்கள் படிங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. என்ன இருக்குது, தமிழ்லேயே நான் படிக்கிறேன். இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் படிங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 2% கூட இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு தமிழில் படிப்போம், அதுக்கப்புறம் இங்கிலீஷை பற்றி பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு கொஷினை நீங்கள் பார்க்கும்போது அது லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிருக்காங்க, ராங் கேட்குறாங்களா ரைட் கேட்குறாங்களா, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், என்ன கான்செப்டில் கொஷின் இருக்குது. இப்போ பாருங்கள், சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே எவை தவறானவைன்னு கேட்பாங்க. சில பேர் அந்த வார்த்தையை கவனிக்கவே மாட்டாங்க, புரியுதா? அதாவது அபவுட் ரெஸ்பிரேஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறத கண்ணிலே பார்க்க மாட்டோம். நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எதெல்லாம் சரின்னு பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம வந்து சரிங்கிறத ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம், அங்கே கேள்வியில் கேட்டது தப்பானது எது கேட்டு அப்படிங்கிற மாதிரி, புரியுதா? அப்போது சரிங்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிற 2 தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தெரியணும். நமக்கு எது சரியோ அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கணும், புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்க, சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரெஸ்பிரேஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா? ரெஸ்பிரேஷன் சம்மந்தமாக, அதாவது சுவாசித்தல் சம்மந்தமான விஷயங்களில் எதெல்லாம் சரி. பேசிக்காக சுவாசித்தல் சம்மந்தமான விஷயம் நமக்கு தெரியும், கரெக்டு தானே? அதை வச்சு நம்ம பார்ப்போம். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அனிமல் எதுவாக இருந்தாலும் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா அது நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஷினை பார்ப்போம். சுவாசித்தல் மூலம் தாவரத்தோட உலர் எடை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலர் எடை குறைகிறது. ரெஸ்பிரேஷன் ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் ட்ரை வெயிட் இன் பிளான்ட்ஸ். இதை நம்ம வந்து வெரிஃபிகேஷனில் வைப்போம். நம்ம மேபி இதில் குறைகிறது அதிகரிக்கிறதுங்கிறதுல கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இதை வந்து சரியாக ராங்காங்கிற கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடை வேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது தவறாக கொடுக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே தவறாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். ஆக்சிஜனுடைய அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படவில்லை. இதில் கண்டிப்பாக தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜனோட அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனோட அளவு கண்டிப்பாக பாதிக்க வைக்கும் சுவாசித்தலை, கண்டிப்பாக கரெக்டு தானே? ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் நோன் டு அஃபெக்ட் ரெஸ்பிரேஷனுக்கு சொல்கிறாங்க. பட் ஆனால் இட்ஸ் நோன் டு அஃபெக்ட் த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு தான் இதுக்கு வர வேண்டியது. ஏன் அப்படின்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு அது மூலமாக நமக்கு வந்து ஆக்சிஜனை வெளியிடுது, கரெக்டு தானே? அப்போ ஒரு சிலது இரவு நேரங்களில் ஆக்சிஜனையே எடுத்துக்குது, புரியுதா? பகல் நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு, இரவு நேரங்களில் ஆக்சிஜனை எடுத்துக்குது. இந்த மாதிரி மாற்றி தான் அதோடைய அந்த ரெஸ்பிரேஷனுங்கிறதே நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த இடத்துல ஆக்சிஜனுங்கிற ஒரு கான்செப்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ இது வந்து கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எப்பயுமே ஒரு விஷயத்தை கண்டறியப்படவில்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது வார்த்தையை கூட நம்ம சொல்லலாம். கிடைக்கிறது, கிடைக்கவில்லை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை தான் தப்பாக வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம ஆன்சரே பண்ணணும். அடுத்தது சுவாசித்தல் என்பது ஆக்கல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெஸ்பிரேஷன் இஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உருவாக்கக்கூடிய நிகழ்வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேபி இதையும் நம்ம வந்து டவுட்டில் வைப்போம். இப்போ நமக்கு வந்து 3வது ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லைங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்போனா என்னது, ஆப்ஷன் டிங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கரெக்டு தானே? ஏன்னா 3rd ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது, அதனால் டியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஏபிசி 3 இருக்குது. இப்போ இதில் எது கன்ஃபார்மாக கரெக்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா 2nd ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்லையுமே 2nd ஆப்ஷன் இருக்குது, கரெக்டாக? அப்போது 3ல் 2ங்கிறது கண்டிப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு இல்லையா இல்லை 3rd இல்லையா, இது அல்லது ஃபஸ்ட்டு அண்டு 4th, இது 2 கம்பேர் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இப்போது ரெஸ்பிரேஷன் இஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுவாசிக்கிறதுனால தான் ஒரு செடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக
நம்ம சொல்ல முடியுமானா கிடையாது. அதுக்கு வந்து நீருமே தேவை. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். யோசித்தோம் அப்படின்னா இதில் மேபி டவுட் வரலாம். பட் ஆனால் இதுவுமே நமக்கு டவுட், இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் தான் யோசிக்கிறதுக்கு. அதனால் சுவாசித்தல் மூலம் தாவரத்தோட உலர் எடை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலர் எடை வந்து குறையுதா அப்படின்னா குறையுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது நீங்கள் கான்செப்சுவலாக படித்தா தான் கொஞ்சம் புரியும். பட் கொஷினை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. புரியுதா? எந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்கணும், எந்த வார்த்தையில் தப்பு பண்ணியிருப்பாங்க. எந்த வார்த்தையில் இப்போ தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா மேஜராக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கண்டறியப்படவில்லைன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அந்த இடம் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பாங்க. இருக்கா? கண்டறியப்படவில்லை இந்த வார்த்தையில் தான் தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக. புரியுதா? அடுத்தது இந்த எடை குறைகிறது, இதில் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக நம்ம வந்து தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இது டேரெக்டாக நெகட்டிவாக கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த கான்செப்ட் வைக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். அடுத்து என்னது? ஆன்ஜியோஸ்பெம் ஜிம்னோஸ்பெம் வகையிலிருந்து இதனால் வேறுபடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆன்ஜியோஸ்பெம் ஜிம்னோஸ்பெம் அப்படிங்கிறது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் அப்படின்னு நம்ம படிப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தாவரங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஜிம்னோஸ்பெம் ஆன்ஜியோஸ்பெம்ங்கிறது. நீங்கள் வந்து 12th அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த பூக்கும் தாவரம் பூவா தாவரம் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கிறோன்னா அதோடைய அந்த கருவை வச்சு தான். புரியுதா? அந்த கரு. அப்போ இங்கே என்ன இருக்குது? கரு அப்படின்னாலே அந்த ஓவில் என்க்ளோஸ்ட் இன் தி ஓவரி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடணும். வேறு எதுவுமே கிடையாது. பசுமையாக எப்பயுமே இருக்கிறது ஆன்ஜியோஸ்பெமோ ஜிம்னோஸ்பெமோ கிடையாது. ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃப்ளவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு கிடையாது. அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கூட விட்டுருங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஷினை மட்டும் பார்ப்போம். சிங்கிள் லைன் கொஷின்லாம் நம்ம வந்து படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்படி கேட்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. எண்ணற்ற இன மக்கள் இங்கு வசிப்பதால் V.S. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்படுகிறது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டு தான். நல்லா புரியுதா உங்களுக்கு? 2 பாயிண்ட்டையும் நீங்கள் திரும்பவும் படித்து பாருங்கள். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டை அப்படியே கொடுத்துருக்கானுங்க. எண்ணற்ற இன மக்கள் இங்கு வசிக்கிறனால ஃபஸ்ட்டு பாயிண்டில், அதே இல்லை செகண்ட் பாயிண்டில் லாஸ்ட் லைன் பாருங்கள், இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ இது V.S. ஸ்மித்து தான் சொன்னாரன்னா 2 கான்செப்ட்டும் ஒன்று தான். மேபி தப்பு பண்ணியிருந்தால் ஆப்ஷன் ஏல தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ஏ தப்புங்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏ சரி பி தவறுன்னு இருக்குது. அது நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டுலுமே ஒரே கான்செப்ட் இருக்குது. அந்த சொன்ன பர்சன் தான் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏ தவறுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ரெண்டுமே தவறுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது ஆப்ஷன் டியை ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆப்ஷன் ஏவையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பி நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. அதில் வந்து கான்செப்டான வேர்டு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் தான் V.S. ஸ்மித்துன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போது டி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிங்கிறது கண்டிப்பாக கரெக்டு தான். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் என்னது? பி அண்ட் சி. இப்படி தான் தெரியாத கொஷினை நீங்கள் வந்து எதிர்நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பி அண்ட் சியை வச்சு மட்டும் பார்ப்போம். இப்போது பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவை தப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் பி சரின்னு சொல்கிறாங்க. பி கண்டிப்பாக சரி தான், அது நமக்கே தெரியும். ஏ தப்பு அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏபி ரெண்டுமே சரினா அதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டில் ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போடும்போது 50-50% ஆஃப் ஆன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கொஷின் இந்த ஆஸ்பெக்டில் ஆன்சர் போடுறீங்க. இப்போ இந்த கொஷின் இவர் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் 6th புக்லேயே இருக்கும் இந்த கான்செப்ட். அதனால் இது ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம. ஓகேவா? இப்போ 10 கொஷின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த 10 கொஷினில் இதே கான்செப்டில் பண்ணும்போது 5 கொஷின் கரெக்டாகவும் 5 கொஷின் தப்பாகவும் போகலாம். பட் நமக்கு 5 கொஷின் கரெக்டாக வருது. இதுவே நீங்கள் உங்களோட ஆஸ்பெக்டில் காமனாக போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 10ல் 2 கரெக்டாகி 8 தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விஷயம். இந்த கான்செப்டை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கொஷினை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு. புரியுதா? ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப் 4 எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு 160 வந்து கட் ஆஃப். நீங்கள் நார்மலாக எழுதுனதுனால 155 கொஷின் போட்டிங்க. மீதி இருக்கிற கொஷின் உங்களுக்கு போட தெரியல.
பட் இப்போது நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மீதி இருக்கிற கொஷின்ஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். 5 கிடையாது, 15 கொஷின் வரைக்கும் கரெக்டாக போட முடியும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. புரியுதா? அடுத்தது இப்போது இந்த கொஷின் வாங்க. கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் என்ன? இப்போ இந்த மாதிரி கேள்வி யாருக்குமே தெரியாது, யாருமே இதை தெளிவாக படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால் நல்லா பாருங்கள், இந்த பர்சன்ஸ் எல்லாரையும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். சத்யஜித் ரே 1900க்கும் அந்த 1900 காலகட்டங்களில் வாழ்ந்தவர், 1960 அந்த பீரியடில் வாழ்ந்தவர் சத்யஜித் ரே. எம்எஸ் சுப்புலட்சுமி கொஞ்சம் ரீசன்ட் 1990 இந்த பீரியட்லலாம் இருந்தவங்க. பண்டிட் ரவிசங்கர், இவங்க 3. இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் லலித் கலால் அகாடமி இந்த விருது வாங்கியிருப்பார். சத்யஜித் ரேனா இவரோட பேரில் தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம நேஷ்னல் சினிமா விருது கொடுக்குறாங்கள்ல, தேசிய சினிமா விருது, அது இவரோட நேமை வந்து பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவர் தான். அது 3 பேருமே வந்து ஓரளவுக்கு சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். ஆனால் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு பற்றி நம்ம பார்த்தோன்னா 1970களில் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. புரியுதா? 1970 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லலித் கலால் அகாடமி எதுக்காக விருது கொடுக்குறாங்கன்னா பாட்டு பாடுறதுக்காக விருது கொடுக்குறாங்க. புரியுதா? பாட்டு நல்லா சிங்கிங்காக விருது கொடுக்குறவங்க தான் ஏன்னா லலித் கலால் அகாடமி. இப்போ இதில் பாட்டு பாடுறவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி மட்டும்தான். அப்போ நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நாடகத்துக்கும் இவங்க கொடுப்பாங்க. பட் விருது நாடகம் சொல்லி கொடுக்குறாங்க, சிங்கிங் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் விருதுன்னு பார்க்கும்போது இவங்க மோர் தேன் எல்லாம் லலித் கலால் அகாடமி, சங்கீத் நாடக அகாடமி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிங் தான் மேஜராக பார்ப்பாங்க. சிங்கிங் பற்றி இங்கே இருக்கிற ஒரே ஆள் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி. ஏன்னா சத்யஜித் ரேங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற கான்செப்டில் போயிடுவாங்க. ரவிசங்கர் வந்து பார்த்திங்கன்னா இவருமே ஒரு இயக்குனர் ப்ளஸ் ரைட்டர் அந்த மாதிரி வந்துடுவார் இவர். பத்மபூஷன் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இவங்க 3 பேருமே உயர்ந்த நபர்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் உயர்ந்த நபர்கள். அப்படி இருக்கும்போது பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா லலித் கலால் அகாடமி, சங்கீத் நாடக அகாடமி எம்எஸ் சுப்புலட்சுமி வாங்கியிருக்கலாம், மற்றபடி வேறு யாரும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. புரியுதா? ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் உருவாக்குனாங்கன்னே சொல்லலாம் நம்ம. அதில் இப்போது சங்கீத் நாடக அகாடமி 1959 தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அவர் அந்த பீரியடில் இறந்தே போயிருப்பார் இல்லையா? அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இந்தியாவுடைய ஜிடிபியோட பிரிவுகள் மேலிருந்து கீழாக செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை? ஆக்சுவலி அவங்க நார்மலாக கேட்டிருக்கலாம், ஜிடிபியோடைய அந்த ஸ்டேஜஸ் அப்படி டேரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா ப்ரைமரி செக்டார், செகண்டரி, டெர்ஷியரி செக்டார்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் தெளிவாக என்ன பண்ணியிருக்கான், டிசெண்டிங் ஆர்டர். அப்போது கண்டிப்பாக இது வந்து மாற்றி தான் எழுத சொல்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவன் அசெண்டிங் டிசெண்டிங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து அது டேரெக்டாகவும் இருக்கும், அப்போ தலைக்கீழாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குற வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே கேட்ட கேள்வி. இப்போ இந்த கேள்வியை எப்படி கேட்டிருக்கணும்னா விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா அப்படின்னு மட்டும் கேட்டு விட்டுருக்கலாம். அதுதான் கொஷினே. பட் இவன் இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா எதுக்கு கொண்டு வரான் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு உனக்கு இது எங்கேருந்து வருதுன்னு தெரியணும். அசெண்டிங் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அசெண்டிங் அப்படிங்கிறது எப்பயுமே அசெண்டிங்னா அந்த ஸ்டேஜஸ் எப்படி கரெக்டாக இருக்குமோ அதுதான் அசெண்டிங். லைக் இப்போ வந்து ஒரு பொருள் கரும்பு வந்து உற்பத்தி ஆகுது, அதை வெட்டுறாங்க, அதை வெட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம், ஒரு ஃபேக்ட்ரிக்கு கொடுக்குறோம், ஜூஸாக மாற்றுற ஃபேக்ட்ரிக்கு. இதுதான் வந்து ப்ரைமரி செக்டார். அதை ஜூஸாக மாற்றுறது செகண்டரி செக்டார். புரியுதா? இப்படி வந்து போகும். டெர்ஷியரி செக்டார்னால் அது வேறு ப்ராடக்ட்டை சொல்லலாம், நம்ம இந்த ப்ராடக்ட்டை சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ டெர்ஷியரி கூட நீங்கள் வந்து அந்த கரும்பு சக்கையை தூக்கிட்டு போய் அதை வந்து பேப்பருக்கு கொடுக்குறாங்க, அப்போ அது வந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறுது இல்லையா? அப்போ இந்த ஸ்டேஜஸை தான் நம்ம அசெண்டிங் சொல்கிறோம். ஆனால் இவங்க டிசெண்டிங் கேட்டால் அது அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். இதுதான் கான்செப்ட். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆர்டர் தெரியும்னா அது டிசெண்டிங்கில் எழுத சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டரை நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டு எழுதுனா வேலை முடிஞ்சது. இதுதான். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2013 செப்டம்பர் மாதங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது ஆல்ரெடி நம்ம டீச் பண்ண ஒரு டாபிக் தான். அடுத்து நெட் நேஷ்னல் இன்கம் டஸ் நாட் இன்க்ளூட். இது வந்து எக்கானமி பார்த்தா தான் புரியும் நமக்கு, அதனால இங்கே வேண்டாம். எக்கானமியில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மேக்ஸ் கொஷின்லாம் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். இந்த மேக்ஸ் கொஷின் எல்லாமே ஈஸியாக மைண்டில் சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம பார்ப்போம், இதை தனியாக பார்ப்போம்.
ஆக்சுவலி இது காயின்ஸ், இதையும் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தாலே நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறது உண்டு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஜிகே கொஷின்ஸு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இயர் புக்குன்னு ஒன்று போடுவாங்க. அந்த இயர் புக்கில் இருக்கிற கடைசி ஒரு 20 பேஜில் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுடைய கேபிட்டல் என்ன, ஒவ்வொரு நாட்டுடைய காயின்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கேட்பாங்க. தினார்னு எங்கே சொல்கிறாங்க, அதே மாதிரி ஓன், அதே பெசோ, ரஃபல், இது எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு தடவை படிக்கணும் இது எல்லாமே. இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது. இது எல்லாமே காமனாக இதுக்கான நோட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் இதை கொடுக்குறேன். புரியுதா? இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கொஷின். இந்த 114 இருக்கு இல்லையா, இது எக்ஸ்ட்ராடினரி கொஷின். இது யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டச்சே பண்ணாதீங்க. சயின்ஸ் நமக்கு யூஸ் கிடையாது. நமக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தேவையே கிடையாது. மெயின்ஸ்க்கு போகும்போது தான் உங்களுக்கு சயின்ஸ் வேணும். பாருங்கள், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி கொஷின், யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாத கொஷின். இது குரூப் 2ல் 2023 கேட்ட கொஷின். இது இந்த மேப்பை கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி கேள்வி வர்றதே கிடையாது. இப்போ இது மாதிரி கேட்கலாம். எது வந்து ராங்கு கொஷின் பார்த்தீங்களா, எது ராங் எது ரைட்டுன்னு படித்தோன்னா தப்பு. கேள்வியை கரெக்டாக படிக்கலைன்னா இந்த இடத்துல நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. பட் இதுலேயுமே இந்த கொஷின் வந்து இது செக் வச்ச ஒரு கொஷின் தான். ஏன்னா இதில் 2 பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும், மீதி 2 பாயிண்ட் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கொஷின் இது. பட் இதில் கெஸ்ஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ரைட்டு, 1948 டிசம்பர் 10 இந்த டிக்ளரேஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் டிசம்பர் 10 நம்ம வந்து இன்றைக்கும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அதில் வந்து 30 பார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது இந்த ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 1948 டிசம்பர் 10, இது எக்ஸாக்டாக கரெக்ட், இதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அப்போ மீதி 3 ஆப்ஷனில் தான் தப்பு இருக்குது. அடுத்து வந்து யூரோப்பியன் சோஷியல் சார்ட்டர், இதுவுமே யாருக்குமே தெரியாது. அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம் 1958. ஆக்சுவலி இதுவுமே வந்து லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் படித்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும். அடுத்து இன்டர்நேஷ்னல் கோவேனன்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ICCPR, இதுவுமே யாருமே படிச்சிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போது மீதி இருக்கிற 3ல் சி ஆப்ஷன் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அது தெரியல அப்படின்னா நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். ஆக்சுவலி என்னென்னா, அமெரிக்க மனித உரிமைகள் பிரகடனம்னா 1218, அதாவது இந்த மனித உரிமைகள் மகாசாசனம்னு சொல்லுவாங்க. 1218 நினைக்கிறேன், அந்த டைமில் வரும். 1200 வரும், 1900 வராது. இது அமெரிக்க மனித உரிமைகள். அந்த ஒன்று தெரிஞ்சாலே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் ஆஃப் ரைட்ஸுங்கிறது மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்தோட மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 1200 சம்திங், ஒரு எக்ஸாக்டாக எனக்கு மைண்டில் இல்லை, பட் 1200 சில்ட்ர அந்த வருடங்களில் வரக்கூடியது. ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த கீழ்கண்ட வாக்கியங்களை கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்பயுமே இந்த அசஷன் ரீசன், கூற்று காரணம்னு கேட்டால் தெளிவாக அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் அதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக வர்ற எக்ஸாம்ஸில் மிஸ்டேக்காகவும் கேட்குறாங்க. பட் நம்ம இங்கே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆனால் JVB குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. இது வந்து எக்ஸாக்டாக கரெக்டு. JVB அப்படின்னா என்னென்னா 1948 வந்து போட்ட ஒரு கமிட்டி தான் இது. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரோட ஷார்ட் ஃபார்ம் தான் JVP கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிட்டி 1948 டிசம்பர் மாதம் போட்டிருப்பாங்க. புரியுதா? அதுக்கு முன்னாடியே ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ரெஸ்பாண்ட் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்செப்டபுளாக இல்லாததுனால இந்த JVP கமிட்டியை போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுமே பெருசாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 1948 டிசம்பரில் போட்டது. இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முதல்ல மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னதே இந்த 3 பேரில் ஒருத்தர், பட்டாபி சீதாராமையான்னு ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் தான். ஆனால் அவருமே இந்த டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். காரணம் என்னென்னா, அப்படி பிரிச்சுட்டா
மற்ற மாநிலங்களும் மொழிகள் வாரியாக பிரச்சனை பண்ணி எங்களுக்கும் எங்கள் மொழி பேசுகிறவங்கள ஒரு மாநிலமாக கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அதுவே ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் பிற்காலத்தில் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி 1953 பொட்டி ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர் இறந்து போயிடுவார். அவர் இறந்ததுனால ஆந்திரான்னு ஒரு மாநிலத்தை தெலுங்கு பேசுகிறவங்கள மட்டும் வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். சரி, அதை இல்லை. நம்ம அடுத்து வந்து ரீசன். அசெஷன் முடிஞ்சது. அடுத்தது ரீசன் பொறுத்த வரைக்கும் இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். பாருங்கள், அது அப்படியே கீழே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யாருன்னா அந்த 3 பேரை இதில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் சொன்னது, நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயம் தான் இந்த பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ரெண்டுமே கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 3 பேர் ஜேவிபி அப்படின்றது யாருன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். புரியுதா? இந்த இடத்துல ஜேவிபிங்கிறது யாருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது எதுக்காக போட்டுச்சுன்னு சொல்லலை. இப்போ எதுக்காக போட்டுச்சுன்னு சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்காக இந்த 3 நபர்களையும் கொண்ட குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் இது காரணம் கரெக்டு. ஆனால் கூற்றிலேயே காரணமும் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டுன்னு தெரிஞ்சதுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன். பட் கரெக்டுன்னு தெரிலனாலும் கூட நீங்கள் வந்து ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று அந்த கொஷினையே ராங்காக வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனில் தப்பு வச்சுருக்கலாம். புரியுதா? அடுத்தது விடுதலை போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்புராமன். அவரை இப்போ டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். என்எம்ஆர் சுப்புராமன் ஆக்சுவலி இவர் மதுரை காந்தி கரெக்டு தான். இப்போ தென்னாட்டு திலகர்னா வஉசி, அவருக்கும் என்எம்ஆர் சுப்புராமனுக்கும் சம்மந்தமே கிடையாது. தென்னாட்டு திலகர்னா வஉசி, மதுரை காந்தின்னு தான் நம்ம வந்து இந்த என்எம்ஆர் சுப்புராமனை சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த என்எம்ஆர் சுப்புராமன் அப்படிங்கிறவர் மதுரையை சேர்ந்தவரே கிடையாது. இவர் ஒரு கேரளாக்காரர். பட் இவர் வந்து மதுரையில் வந்து வீடு கட்டி ஒரு செல்வந்தராக வாழ்ந்தார். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்களுக்கும் இவர் நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவரை மதுரைக்கு வந்த ஒரு காந்தி அப்படின்னு சொல்லி இவரை மதுரை காந்திங்கிற பேரில் வச்சுறாங்க. முத்தமிழ் காவலர்னா கியாபே விஸ்வநாதம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர்னா காமராஜரை சொல்லுவோம். ஸோ இந்த மீதி இருக்கிற 3மே யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த லீடர்களை பற்றிலாம் பார்க்கலாம். என்எம்ஆர் சுப்புராமன் இவங்க எல்லாரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி ஆன்சர் பண்ணலாம். ஒரு வட்டத்தோட ஆரம் 25% இதெல்லாம் பார்ப்போம். நம்ம இந்த ரேஷியோ இது மேக்ஸிமம் இந்த குரூப் 4 குரூப் இப்போ ஆப்டிடியூட் ஈஸியாக தான் கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லேயுமே. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் பசுமையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் இந்த ஆற்றலிருந்து பெறப்படுது. வீட்டுக்குன்னா என்ன பண்ணுறாங்க? வீட்டு வசதினால் என்னது நமக்கே தெரியும். எல்லார் வீட்லேயும் சோலார் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சமீப காலகட்டமாக. அப்போது என்னது ஹைட்ரோ தெர்மல் எனர்ஜியை போய் வீட்டில் போட முடியுமா? இல்லை வந்து இது என்னது விண்ட் எனர்ஜி போட முடியுமா? விண்ட் எனர்ஜி அதுக்கு வந்து ஒரு லார்ஜ் பிளேஸ் தேவை. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் நம்மளால் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சூரிய ஆற்றல் எல்லார் வீட்லேயும் சோலார் பேனல் போடுறாங்க. அப்போ அதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி வாட் இஸ் CHOGM, காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங், இதெல்லாம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இது வந்து கரண்ட் அஃபேரில் வர்றது. அந்த டைமில் ஏதாவது மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேரை வச்சு கேட்குற கொஷின்ஸு. அந்த கொஷின்லாம் எக்ஸ்ட்ராடினரி கொஷின்ஸ். இது உங்களால் என்னாலன்னு கிடையாது, யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. புரியுதா? அதுக்கடுத்து ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் இதே கொஷின் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க? அசெஷன் ரீசன். அதே கான்செப்ட் கொஷின் தான். அந்த ஜேவிபி கமிட்டியில் அசெஷன் ரீசன் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழில் எப்படி இருந்துச்சு? கூற்று காரணம். ஆனால் இங்கே பாருங்கள், துணிவுரை காரணம். தமிழில் எப்பயுமே இப்படி தான் சில விஷயங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் பாலிட்டி சில சப்ஜெக்ட் சில கான்செப்ட் எல்லாம் நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்களும் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலது தப்பாக இருக்கும். தமிழில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க அதை. ஓகே, கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூற்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுத்திறனை தரவல்லன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேன் கிவ் பெட்டர் ரெசல்யூஷன் தென் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். புரியுதா? ஒளியியல் நுண்ணோக்கிங்கிறது
அது இதை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மேன்மையான பகுத்திறனை தருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒளியியல் நுண்ணோக்கிங்கிறத ஒரு கான்செப்டில் ஒரு தனியாக வைங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கி, எலக்ட்ரானுங்கிறது ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம். அது வந்து ஒளியியலை விட ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த இது காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் வந்து அந்த ரெசொல்யூஷன் அப்படிங்கிறது இது அந்த பிரிண்டிங்கில் அந்த மாதிரி விஷயங்களில் வரும். ஸோ இது இருக்கட்டும், அடுத்து ரீசனுக்கு வருவோம். உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டீப்ராக்லி அலைநீளத்தை பெறும், அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவில் உட்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. இது ரெண்டும் படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது ரெண்டு கண்டினியூவாக படிக்கணும். அதாவது என்னது, ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுத்திறனை தரவல்லது. காரணம் என்னன்னா, உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டீப்ராக்லி அலைநீளத்தை பெறும், அதனால் மற்ற துகள்கள் சிறிய அளவில் உட்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஒரு கோரஸாக படிக்கும்போது, அந்த காரணம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களால் படிக்க முடியுதான்னு பாருங்கள். சுத்தமாக இந்த கொஷினுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா அதை ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களால் கண்டினியூவாக படிக்க முடியுதான்னு பாருங்கள். அந்த காரணம்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி, ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுத்திறனை தரவல்லன. காரணம், உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டீப்ராக்லி அலைநீளத்தை பெறும், அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவீடு உட்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. அந்த ஒரு கண்டினியூஷன் வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். புரியுதா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது உள்ளே இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் விஏ ஸ்மித்துங்கிற ஒரு வார்த்தை உள்ளே வந்துச்சு, ஜேவிபி கமிட்டின்னு ஒரு இது எல்லாமே கீ பாயிண்ட்டு. அதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம், தப்பாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு. இங்கே அந்த மாதிரி கீ பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு பேராகிராஃபை தான் இப்படி கொடுக்க போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்பீடாக படிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பேராகிராஃப் ஃபீல் வந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு போயிருங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. 2024 வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி கொஷினுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது இந்த இடத்துல ஒர்க் ஆகுமான்னு தெரியல. வி வில் ட்ரை. மேட்சிட்டுக்குன்னு ஒரு கான்செப்ட்டு, இது எனக்கு ஒரு ஜீனியஸ் சொல்லி கொடுத்தாரு. நம்ம பார்ப்போம், மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அது மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இப்போ இப்படி பார்க்கணும், நான் சொல்கிற இதில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ இதெல்லாம் ஆப்ஷன் ஏ, இதெல்லாம் ஆப்ஷன் பி, இதெல்லாம் ஆப்ஷன் சி, இதெல்லாம் ஆப்ஷன் டி. கரெக்டாக? இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். இப்போது ஒன்றாவது ஆப்ஷனில் இருக்கிற 1ங்கிற நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிற 2ங்கிற நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மூணாவது ஆப்ஷனில் இருக்கிற 3ங்கிற நம்பர் ரிமூவ் பண்ணிடுங்க. நாலாவது ஆப்ஷனில் இருக்கிற 4ங்கிற நம்பர் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது எந்த ஆப்ஷனில் 1 கூட கேன்சல் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அதுதான் கரெக்டு. பாருங்கள், மேட்சிட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரிக்கு, இது யாருக்குமே தெரியாது. ஆனால் இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா, ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கேயோ இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? இதுதான். அதே மாதிரி இன்கேஸ் இப்போ வந்து இதுலேயுமே ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எந்த இதில் அழிச்சிருப்பீங்களோ அதுக்கு அடுத்து இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து டி ஆப்ஷனில் கேன்சல் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்து இந்த சி ஆப்ஷனில் இருக்கிற லாஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறேன்னா அடுத்து டியில் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கலாம். அந்த மாதிரி. புரியுதா? இது எப்படி இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் செக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற 1ங்கிற நம்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட் லைனில் இருக்கிற 1ங்கிற நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட் லைனில் 2ங்கிற நம்பர் எத்தனை இருக்கோ எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். தேர்ட் லைனில் 3ன்னு இருக்கிற நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா வேறு எதுவுமே 3 இல்லை. ஃபோர்த் லைனில் 4ன்னு 1 இருக்குது, 2 இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இது வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணாது 1 கூட ரிமூவ் பண்ணாமல் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா பி ஆப்ஷன். இதுதான் கான்செப்ட். புரியுதா? அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் நம்ம கண்ணில் படும், அப்பயும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஈஸியான கொஷின். இந்த மாதிரி கொஷினுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. மேபி வேணால் சும்மா ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம் உங்களுக்காக. ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1 கேன்சல் பண்ணிடலாம்.
ரெண்டாவதில் வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். மூணாவதில் 3 இல்லை, ஆனால் நாலாவதில் 4 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? இப்போ வந்து சிடி ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இது இப்போ எதில் வந்து 2 ஆப்ஷன் இப்போ வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகாமல் இருக்குது இல்லையா? அப்போ எது ஃபஸ்ட்டு, அடுத்தது எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி தான் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு வேறு கொஷின் வந்தால் புரியும். ஆனால் இங்கே வந்து இருக்குது, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறனால ஈஸியாக சொல்லிடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் போக போக உங்களுக்கே இது எப்படிங்கிற ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். மேட்ச் இட்டுங்கிறது இப்படி தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இது ஈஸி தான். ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. அதுக்கடுத்து கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதை வச்சே நீங்கள் வந்து வேறு மற்றதெல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். 4, 3 அந்த ஆப்ஷனில் இருக்கிறது ஒன்று தான் ஆப்ஷன் ஏ. அதை வச்சு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம 2 தான் செக் பண்ணோம், ரெண்டுமே கரெக்டு. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. இப்போது 2 இது மட்டும் கேன்சல் ஆகிறது. இங்கே 1க்கு ஒன்று தான், 2க்கு இங்கே 3க்கு இதில் எதுவுமே இல்லை, 4க்கு இது 1 தான் கேன்சல் ஆகுது. இப்போது சியும் டி மட்டும்தான் கேன்சல் ஆகுது. இப்போ ஏவும் பியும் 1 கூட கேன்சல் ஆகலை. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு எதுனா ஏ, அந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும் நம்ம. இஃப் இன்கேஸ் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து இது கேன்சல் ஆகிடுச்சு, இதில் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு, பிலையும் சிலையும் கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏவும் டியும் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இப்பயும் நீங்கள் வந்து ஏ தான் எடுக்கணும். புரியுதா? அது மாதிரி இருக்குது. நம்ம அதை பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து பார்த்தா புரியும் உங்களுக்கு. அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது அசஷன் ரீசன். இப்போலாம் அதிகமாக இப்படி தான் வருது கொஷின். ஸ்டேட்மெண்ட்டு, அசஷன் ரீசன், இந்த 2 கான்செப்டில் தான் கொஷினே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். டில்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. கரெக்டு தான். என்னது ஏன் அப்படின்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஃபஸ்ட்டு அது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னும் போது அதுக்கு எப்படி ஸ்டேட்டாக அங்கீகாரம் கொடுக்க முடியும்? அடுத்து 2வது அதோட ரீசன் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியா கரெக்ட் மீன்ஸ் இது கரெக்டுன்னு தான் சொல்லணும். வழங்கப்படவில்லை தான். ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்படி இருக்கும்போது அதுக்கு மாநில அந்தஸ்து வழங்கவே முடியாது. அடுத்தது அதோட காரணம் என்னென்னா இந்தியாவோட தலைநகரமாக டில்லி விளங்குறதுனால அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். இந்தியாவோட கேபிட்டல் 1990களிலிருந்து இவங்க தான் இருக்காங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டாக ஒரு பவர் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். இது புரியுதா? இது எக்ஸாக்டாக கரெக்ட் இந்த பாயிண்ட். அவ்வளோதான். இதை வச்சு ஆன்சரை போட்டு போயிடலாம். அடுத்து ஜூன் 29, 2000 யூஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி 174 நாடுகளின் மனித முன்னேற்ற குறியீட்டின் இப்போ நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? இது வந்து ரொம்ப பழைய கொஷின் போல். ஸோ இதில் வந்து இப்போ யூஎன்டிபியோடைய HDI கேட்குறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யூஎன்டிபி யாரெல்லாம் வெளியிடுறாங்க? அதாவது யூஎன்டிபிங்கிறவங்க 1965 ஸ்டார்ட் பண்ணது. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க 1965 ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவங்க வந்து HDIங்கிற ஒரு கான்செப்டை 1990 வெளியிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே? இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அமர்த்தியா குமார் சென்னும் மஹபூப் உல்லாக் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த HDIங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளஸ் இப்போது லாஸ்ட்டாக வந்து HDI குறியீட்டில் இந்தியா எந்த வேல்யூவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 130லையா 130th பிளேஸாக சம்திங் இதில் தான் இருப்பாங்க. இது வந்து ப்ரெசண்ட்டு இந்த டைமில் வந்து 128ல் இருந்திருக்கு. பட் இது எப்பயுமே வருஷம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று. இது ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. கரெக்டு தானே? என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இது நடத்திட்டோமா? பிரதான குறிக்கோள். ராஜீவ் ஆவாஸ்னா என்னது? வீடு கட்டி கொடுக்கறது, சேரிகள் இல்லாது. ஒரே வார்த்தை ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதாவது ஒரு புது ஸ்கீமாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிறது 1989 கொண்டு வந்திருப்பாங்க, நியர்பை 90 கிட்ட. அதே ராஜீவ் ஆவாஸ் யோஜனானா 2011. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் 2011 வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு மாற்றிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நடத்திட்டேன்னு தான் நினைக்கிறேன் இந்த சாப்டரு. என்னன்னா சேரிகள் இல்லாமல் இதே வந்து இவங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னா ஊரக பகுதிகளில் வீடு கட்டி கொடுக்கணும். புரியுதா? குடிசை இல்லா நம்ம நாட்டை உருவாக்கணுங்கிறது அது எது நம்ம இந்திரா காந்தியுடைய
ஆவாஸ் யோஜனா அப்படின்னா. அதே ராஜீவ்காந்தியோட ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா நகர்ப்புற பகுதிகளில் சேரிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக உருவாக்கணும். இந்த 2 ஸ்கீமுமே நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன், அதனால் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மேக்ஸ் கொஷின்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய எல்லாமே இப்படி மைண்ட்லேயே போடலாம். இதுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன் நான். இங்கே 58 இது வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமேனா √25னா 5, இப்போ √11 + 5 √16, அப்போ அதுக்கு வந்து 4 இப்படி ஆட் பண்ணிட்டே போவாங்க. பட் ஆனால் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்னா இந்த √58 இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது கரெக்டாக. அப்போது √58க்கு அப்புறம் எந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்கொயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64. அப்போ 58க்கு அடுத்து இருக்கிறது என்னென்னா ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா அங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணணும். 64 வரணும்னா ப்ளஸ் 6 பண்ணுங்கள், 64 வந்துச்சு. இது எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 8ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. டேரெக்டாக போட்டு போயிடலாம். இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு. இப்போ இந்த நம்பருக்கு அப்புறம் மைனஸ் இருந்துச்சுன்னா 58லேருந்து நீங்கள் ஒரு 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 49 வரும். அப்போ அது 7ஓட ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். புரியுதா? இந்த மாதிரி எல்லா கொஷினுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்து வந்து ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின், இந்த புக்கு யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக கேட்குற புக்கு தான். ரஸ்கின், ஃபாண்டு, V.S. சுப்பிரமணியம், ராமச்சந்திரன். இந்த கொஷின்லாம் எல்லாருக்குமே வந்து டஃபஸ்ட் கொஷின் தான். இது எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி இது INMலேருந்து கேட்டிருக்காங்க. INMலேருந்து கேட்டால் கேட்குற 4 ஆப்ஷனில் இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டால் கேட்குற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கணும். 3 ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது இருக்கலாம், ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியும் இருக்கலாம், மீதி 3 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம். இதுதான் INMல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மெயின் விஷயம். புரியுதா? INMல கொஷினே அப்படி தான் கேட்பாங்க. இப்போ இங்கே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். ரஸ்கின் பாண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. விக்ரம் சேத், அனிதா தேசாய், இந்த 3 பேருமே ஏதோ வேறு நாட்டோட பேர் மாதிரி இருக்குது, அதை விட்டுருங்க. V.S. சுப்பிரமணியன், ராமச்சந்திரன், இது தமிழ்நாட்டு பேர் மாதிரி இருக்குது. புரியுதா? இவ்வளோ தான் ஆன்சர் செலெக்ஷன். அடுத்தது பார்ப்போம். இந்தியாவோட தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் தான். அதே மாதிரி நம்ம பாலிட்டியில் இதெல்லாம் படிப்போம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஆர்டராக தெரிஞ்சிக்க வேண்டியது. வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸ், இந்திய தலைமை நீதிபதிகள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வரிசைகள் எல்லாம் தெரியணும். அதுக்கு அடுத்து இன்னும் வேறு யாருன்னா ஆளுநர், நம்ம ஸ்டேட்டில் ஆளுநரை தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு முக்கியமான ஆளுநர்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலரை கொஞ்சம் நம்ம டீப்பாக படித்து வச்சுக்கணும். அவ்வளோதான். சரி, இதுக்கு வந்து நம்ம அந்த கேன்சலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி இது மேட்சிட்டே கிடையாதுல்ல, மேட்சிட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது, இது மேட்சிட் கிடையாது. உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கு 2013 இது வந்து கரண்ட் அஃபேர், அந்த டைமில் கேட்ட ஒரு கரண்ட் அஃபேர், அது நமக்கு தேவையில்லை. 14வது நிதிக்குழுவின் தலைவர், இது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், YV ரெட்டி அப்படிங்கிறவர். ஏன்னா 15வது, இப்போ மொத்தமாக வந்து 16 நிதிக்குழு வந்துருச்சு, 16வது நிதிக்குழுவே வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 14வது நிதிக்குழு YV ரெட்டினா இவர் C ரங்கராஜனுங்கிறவர் நடுவில் ஐ திங்க் 10வதுக்கு முன்னாடி வருவார், 10க்கு முன்னாடி 3-4 வருவார் C ரங்கராஜன். இந்த மாதிரி இது நம்ம நிதிக்குழுவை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் ஏதாவது ஒருத்தரை பற்றி கேட்டுடுறாங்க. இப்படி ஒருத்தர் நிதிக்குழுவில் தலைவராகவே இல்லை, அதனால் இவரை நம்ம தேவையில்லை. இந்த 3ல் 1 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஜய் கேல்கர் இருப்பார், ரங்கராஜன், YV ரெட்டி 14. இது நீங்கள் ஆர்டராக படித்தா தான் போட முடியும் கண்டிப்பாக. இதெல்லாம் பேசிக்காக நான் நடத்திடுவேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு பேட்சுக்கு வந்து நடத்தி முடிச்சாச்சு, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்கல்ல இங்கே. அடுத்து 2013ஆம் ஆண்டு February 3 நீதிபதி வர்மா கமிட்டி ஓகே குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகள். வர்மா கமிட்டி ஆக்சுவலி வர்மா கமிட்டினா பழைய கமிட்டி 99லன்னு பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்காக போட்டிருப்பாங்க.
அதாவது ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் டியூட்டி 11 இருக்குது, இது கூட இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பார் 1999. பட் அந்த வர்மா கமிட்டி இந்த இடத்துல கிடையாது. இது 2013 போடப்பட்ட ஒரு வர்மா கமிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் எது இடம்பெறவில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுத்துக்கு சம்மந்தம் இருக்காது. பார்ப்போம். கல்வி மூலம் பாலின கூறு உணர்ச்சிப்பாடு, மனித இலி தொடர்பு கொள்ளலுக்கான முடிவு, சச்சரவுக்குள்ளான மண்டலங்களில் பாதுகாப்பு விதிகள் மறுபரிசீலனை, அறிதலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை. இங்கிலீஷில் படித்து பார்ப்போம் ஏதாவது புரியுதான்னு. தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் ஒரு தடவை படித்து பார்க்கணும். ஜெண்டர் சென்சிட்டிசேஷன் த்ரூ எஜுகேஷன், ஓகே. என் டு ஹியூமன் டிராஃபிக்கிங், ஓகே, வாய்ப்பு இருக்குது. ரிவ்யூ செக்யூரிட்டி லா இன் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ். அடுத்து ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டெத் பெனால்ட்டி இன் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். இதை வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. மரண தண்டனைங்கிற ஒரு கான்செப்டே இந்தியாவில் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய கொலை குற்றம் பண்ணாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனைன்னு ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரே நபர் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் தான், இது வரைக்குமே வேறு யாருமே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ சங்கர், அவரை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. முதல் நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ மரண தண்டனைங்கிறது இந்தியாவில் தண்டனையே கிடையாது. வாழ்நாள் ஆயுட்காலம் வேணால் அந்த இதில் கொடுப்பாங்க சிறையில். மரண தண்டனைங்கிற ஒரு கான்செப்ட்டு இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தின மாதிரி பெருசாக இல்லை. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளும் நடந்தது இல்லை. இந்தியன்ஸாக இருந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு உண்டாகிறவங்க யாருமே இல்லை. ஓகே, இது பார்க்கலாம். இது என்னது? ஹோலோப்னியூஸ்டிக், மெட்டாப்னியூஸ்டிக், ப்ரோப்னியூஸ்டிக், இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம். 1வது ஆப்ஷனில் 1 இல்லை, 2வது ஆப்ஷனில் 2 இருக்குது, 3வது ஆப்ஷனில் 3 இல்லை, 4வது ஆப்ஷனில் 4 இருக்குது, 5வது ஆப்ஷனில் 5 இருக்குது. இப்போ எதை நம்ம அடிக்கலை அப்படின்னா பி ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம அடிக்கலை. பாருங்கள், பி தான் கரெக்ட் ஆன்சர். மேட்ச் இட்டில் பி ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ணாமல் இருக்கோம். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். வந்துருச்சா தெரியாத கேள்விக்கு? ஸோ நம்ம ட்ரிக் வெரிஃபைட். 99% கரெக்டாக தான் வரும். ஏதாவது ஒரு கொஷனுக்கு தப்பாகவும் வரலாம், எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும்னு சொல்லிட முடியாது. பட் உங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் ஏதோ ஒரு ஆன்சரை நீங்கள் போட்டு வர்றதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை போடுறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம். விட்டமின் டின்னா நமக்கு தெரியும். விட்டமின் டி எங்கே கிடைக்கும்? சூரியனில் கிடைக்கும், நமக்கு காமனாக தெரியும். அதை வச்சே நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், கோதுமையில் கிடைக்குது, அரிசியில் கிடைக்குது, கரும்பில் கிடைக்குதுங்கிறான். ஒன்றே ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குன்றான். அப்போ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் ஆன்சரை சூஸ் பண்ணணும். கோதுமை, அரிசி, கரும்பு, இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை யோசிக்கலாம். சும்மா வச்சுருக்கானுங்க ஆப்ஷனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா வச்சுருக்கானுங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறன்ற பேரில் இவ்வளோ கேவலமாக ஆப்ஷன் வைக்கிறானுங்க. அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒருத்தனால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரஞ்சித் சிங்கு பிளாசி போர் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. திப்பு சுல்தானுக்கும் அமிர்தசரஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஹெக்டர் மன்ரோ பக்சார் போர், வாட்சன், இது மூணுத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலே இது கரெக்டுன்னு சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா இந்த பக்சாரில் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க, அதனால் யார் எக்ஸாக்டாக நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது. பட் ஆனால் இந்த 3 பேருமே இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு இது படிக்கணும், ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது. இதை நம்ம படிக்காமல் போய் இதுக்கு நம்ம தப்பாக போட முடியாது. அதே மாதிரி இது என்னது? ஆத்மீய சபானாலே ராஜாராம் மோகன் ராய் அவரோட அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து பிரம்ம சமாஜமாக மாற்றம் அடைஞ்சது 1828. அடுத்து பிரார்த்தனா சபா ஆத்மராம் பாண்ட்ராங்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆரிய சமாஜ்ங்கிற தயானந்த சரஸ்வதி அவர் வந்து பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணி அதோட இதை தலைமையகத்தை பஞ்சாப்க்கு மாற்றிருப்பார். தக்கான கல்விக் கழகம் எம்ஜி ரானடேவால் 1860s தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் 10th புக்லேயே இருக்கிறது. இதெல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடாது. அடுத்து இது பாருங்கள், சொல்லுங்கள் ஆன்சர். பிசிக்கு பிற்படுத்த வகுப்பு, அதாவது பேக்வர்ட் கிளாஸ்க்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய கமிஷன் யார்? நமக்கே தெரியும், மண்டல் கமிஷன். நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம், டீச் பண்ணியாச்சு நம்ம தெளிவாக. மண்டல் கமிஷன் எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய அரசியலமைப்போட எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் இருக்குது? பஞ்சாயத்துன்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். பஞ்சாயத்துங்கிறது எப்போ வந்துச்சு? 11th ஷெட்யூல், 11வது அட்டவணை 1994.
சாரி 1992 1992 11வது அட்டவணை 12வது அட்டவணை ரெண்டுமே வந்திருக்கும் இல்லையா. 11th and 12th ஷெடியூல். 11th ஷெடியூல் இங்கே பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க, அதுவே நகராட்சி கேட்டிருந்தா 12th ஷெடியூல். அவ்வளோதான். அடுத்தது எந்த 5ஆண்டு திட்டம் வேலை வாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? இது வந்து நீங்கள் படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். எக்கானமியில் இதுக்கும் நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம். வேறு இங்கே பாருங்கள், இந்த மேக்ஸ் கொஷினை பாருங்கள். ஆக்சுவலி இது நம்ம அந்தளவுக்கு ட்ரிக்கு சொல்ல முடியாது. பட் இவன் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன ட்ரிக்காக யோசிக்கலான்னா, 2 ஆப்ஷனை இப்படியும் 2 ஆப்ஷனை இப்படியும் வச்சுருக்கான். அவன் இதை 65 75ன்னு கூட வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் இதை மட்டும் இப்படி 2/3 2/3ன்னு எக்ஸாக்டாக அந்த பர்சன்டேஜை வைக்கிறான்? இப்போ 66 பாயிண்ட்டு வேறு என்ன வரலாம், 2 3 இது மாதிரி ஏதோ ஒன்று வருது, பாயிண்டில் ஒரு வேல்யூ வரப்போகுது அப்படின்னா அதனால தான் அவன் இந்த 2 ஆப்ஷன் வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இந்த 2 கண்டிப்பாக இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு இது 2ல் ஒன்று சூஸ் பண்ணலாம். 50-50க்கு ஆன்சர் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? 50க்கு 50% கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. பாருங்கள், அதே தான் 3 ஆப்ஷன் ஒரு மாதிரி வச்சுட்டு மீதி ஒரு ஆப்ஷனை ஒரு மாதிரி வைக்கலாம். புரியுதா? ஆனால் அடுத்த கொஷினே அது மேட்ச் ஆகலை. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த கொஷின் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லா கொஷினுக்கும் நம்ம ட்ரிக்கை சால்வே பண்ணக்கூடாது எப்பயுமே. இப்போ இந்த கொஷினுக்கெலாம் நம்ம ட்ரிக்கு சால்வே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது எல்லாமே ஈஸியான கொஷின், அதனால் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுவுமே எந்த கொஷினுக்கு வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதோ அதில் தான் அவனும் ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பான். இதை வந்து இப்போ ஒரு கொஷின் வந்து 1/2 பேஜுக்கு இருக்கும் மேக்ஸ் கொஷின். ஆனால் அந்த கொஷினை வந்து நம்ம கொஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கொஷினே படிக்காமல் ஆன்சர் பண்ணிடலாம் 4 ஆப்ஷனை வச்சு. ஆனால் அதை தெரியாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம அதை படித்து கேல்குலேட் பண்ணிருப்போம். ஆனால் 20 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். அதில் 20 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் கொஷின் பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை விட்டு வச்சுருப்பாங்கன்ற ஐடியா நமக்குள்ளே க்ரியேட் ஆகணும். ஈஸியான கொஷினுக்கு போய் நான் ட்ரிக்கை போட்டுட்டு இருந்தேன்னா நம்ம தான் மிகப்பெரிய லூசர். எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுது? இது வந்து நீங்கள் படித்தாதான் தெரியும். அதே மாதிரி ஆக்சுவலி இது என்னது, 2 குவாஷியோர்கர் மராஸ்மஸ், 2 மட்டும்தான் ப்ரோட்டீனால் வர்றது. மீது 3மே வந்து என்னது விட்டமினால் வர்றது. விட்டமின் அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? விட்டமினோட B12 B6 அதுக்கப்புறம் வந்து B இந்த மாதிரிலாம் போகும், நிறைய இருக்கும். பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு கீழே வர்றது தான் பெலாக்ரா, பெரிபெரி, ரிக்கட்ஸு. இது 3மே. மராஸ்மஸுங்கிறது மட்டும்தான் வந்து ப்ரோட்டீனால் வர்றது. இது காமனாக படித்தாலே தெரியும். மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர்னு 2 படிப்போம். வயிறு உப்பி இருக்கிறதும் வயிறு ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கிறதும். நர்மதா பச்சாவ் அந்தோலன் இது வந்தாலே வந்து அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூகம். ஆக்சுவலி இந்த நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கிறது இதுவுமே ஓரளவுக்கு நீங்கள் படித்தாதான் தெரியும் உங்களுக்கு. இதுலேயுமே நீங்கள் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா மேனகா காந்தி, கிரண் பேடி, சாந்தா சிங்கா இவங்க 3 பேருமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க பேர் தான். மேத்தா பட்கருங்கிற பேர் நமக்கு ஸ்கூல் புக்லேயும் கிடையாது, நமக்கு கேள்விப்படுற மாதிரி எங்குமே கிடையாது. அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது ஐஎன்எம்க்கு கீழே வர ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர். இது எல்லாருக்குமே தெரியும், விஸ்வநாத் ஆனந்த் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. சச்சின் டெண்டுல்கராக வாங்கியிருக்க போகிறாரு, அவருக்கும் கிடையாது, விஸ்வநாத் ஆனந்த் தான். இந்த ஈக்குவேஷன்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அவங்க கேட்பாங்க சும்மா, நம்ம கண்டுக்கக்கூடாது. இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம போடுறத வச்சு நமக்கு வர்றது தான். அதுக்கெல்லாம் ட்ரிக்கும் சொல்ல முடியாது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால். அடுத்தது வேறு என்ன இருக்குது? அசெஷன் ரீசன். செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுது. கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னென்னா செம்பு வந்து வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. எஸ், அதனால தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அதில் பயன்படுத்துகிறாங்கன்னா அதிகமாக அது வெப்பத்தை கடத்துது. இப்போ நம்ம வந்து கரண்ட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை, அதாவது ஒரு ஒயருக்குள்ளே ஒரு ஒயர் வெளியே இருக்குது கலரானா அதுக்குள்ளே இருக்கிற செம்பு என்னது, அதுதான் செம்பு. அந்த இதுக்கு இந்த கோல்டன் மாதிரி ஒரு கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலரு அது வந்து வெப்பத்தை கடத்துறதுனால தான் அது வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். புரியுதா? அப்போ கண்டிப்பாக 2மே கரெக்டு தான்.
கரெக்ட் பாருங்கள், அவ்வளோதான். கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சயின்ஸ் கொஷின் இப்போ 7 கொஷின் கேட்குறாங்கன்னா 3 கொஷினுக்கு வித்தியாசமாக இருக்கும், 4 கொஷின் நம்மளே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படிக்கலனாலும். பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக. இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது கண்டிப்பாக, இதெல்லாம் படித்தா கூட சொல்ல முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். அடுத்தது அசெஷன் ரீசன். அடிப்படை கடமைகளுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது, இருக்குது. சட்டபூர்வமான அங்கீகாரம் இருக்குது. இது வந்து தப்பு, இந்த ஆப்ஷனே தப்பு. இது உங்களுக்கு பாலிட்டி நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. இது கரெக்டு. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? அடிப்படை கடமைகளுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம், இங்கிலீஷில் என்ன இருக்குது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு நாட் ஹாவ் எனி. ஓகே, அதாவது தப்பாக கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சட்டபூர்வனா லீகல் அப்படின்னு சொல்கிறது வார்த்தை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, லீகல் அப்படின்னு. சரி, நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் உங்களுக்கே தெரியும் 51 ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் கீழே 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல்னு ஒன்று கொடுத்துட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சட்டபூர்வ அந்தஸ்து தேவையில்லை. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கொடுத்துட்டா லீகல் ரைட்ஸ் தேவையில்லை. லீகல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்காது. அதுதான் கான்செப்ட். கரெக்டு தான். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் பவரே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். என்சிபிசின்னு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, என்சிபிசினா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 1992 உருவாக்கியிருப்பாங்க. இது பிற்படுத்தப்பட்டோர்களுக்கான பிசிக்காக ஒரு நேஷ்னல் கமிஷன். இப்போது இந்த கமிஷன் வந்து அப்போவே உருவாக்கிட்டாங்க, 1990களிலேயே உருவாக்கிடுறாங்க. பட் அப்போ உருவாக்கினாலும் கூட அதுக்கு எப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் பவர் கிடச்சிதுன்னா லேட்டராக தான் கிடச்சிது, 2018. புரியுதா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது என்னவா இருந்துச்சுன்னா வெறும் லீகல் ரைட்ஸாக தான் இருந்துச்சு, சட்டபூர்வ ஆணையம் அப்படின்னு தான் இருந்துச்சு. 2018 இதுக்கு ஒரு ஆர்டிக்கலை தனியாக ஒதுக்குறாங்க. ஓகேவா? 238 ஏ ஆர் பி சம்திங், பி வராது, ஏ 238 பின்னு ஒரு ஆர்டிக்கல், இந்த நியர்பை இந்த ஆர்டிக்கலை வந்து ஒதுக்குறாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் ஒதுக்குனதுக்கப்புறம் இது லீகல் ரைட்ஸுங்கிற பாயிண்ட் கேன்சல் ஆகி இது என்னவா மாறிடுச்சு? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. அப்போது இது லீகல் கிடையாது, இது பொலிட்டிக்கல். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் உருவானப்போ கிடையாது. இது எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 1976 1976 வருஷத்தில் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அதனால் நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கிறோம். அப்போது இது கரெக்டான விஷயம் தான், ரெண்டுமே சேம் எக்ஸ்பிளனேஷனும் குட். இது நம்ம படித்தா தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆன்சரும் பண்ணலாம் ஈஸியாக. அடுத்தது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. கரெக்டா? அதாவது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், இது ரெண்டும் என்னது? பஞ்சாயத்து, இப்போ தான் பார்த்தோம். பஞ்சாயத்தை பற்றி பேசுனா 73rd, 74th அப்படின்னா அது வந்து நகராட்சியை பற்றி பேசுது. புரியுதா? அர்பன் பற்றி பேசக்கூடியது. இதில் பார்ட் 9ங்கிறது என்னென்னா நம்ம வந்து இதுவுமே லேட்டராக ஆட் பண்ணது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951 ஆட் பண்ண ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த பார்ட் 9. இதில் கிட்டத்தட்ட 284 சட்டங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இதில் இருந்தும் ஏதாவது சில விஷயங்களை சேர்த்திருக்கலாம். 73rd அமெண்ட்மெண்ட்டில் இருந்தும் அது 284 ஏதாவது 1-2 சட்டங்களை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அடுத்து இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் ரீசனபிளாக தான் இருக்குது. அப்போ கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போது எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியலங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனால் இதை நான் எப்படி ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தை நோட் பண்ணும். ஏன்னா இங்கே தவறானதுன்னு கேட்கலாம், அப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா? எனக்கு என்ன தெரியும், இந்த கேள்வி சம்மந்தமாக எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு இந்த கேள்வியை நான் ஆன்சர் பண்ணணும். இந்த எக்ஸாக்டாக இதுக்கு தான் ஆன்சர் தெரியணும்னு அவசியமே கிடையாது. முதல் தனிநபர் சத்தியாகிரகினா வினோபா பாவே, அவர் தான். இது காமன், இதுவும் படித்தா தான் தெரியும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஹைரிஷ் உறுப்பினர் ஆல்பிரட் வெப் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது வந்து நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்டே நமக்கு தெரியாது. இப்போது ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆல்பிரட் வெப்புங்கிற ஒருத்தரோட தலைமையில் நடக்கலை. ஏன்னா இது எங்கே நடந்துச்சுன்னா இதில் மும்பையில் WC பானர்ஜி அப்படின்னு ஒருத்தரோட தலைமையில் நடந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு செஷன் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அடுத்து செகண்ட் வந்து கல்கத்தாவில் நடந்துச்சு. அதுவும் வந்து அவரோட தலைமை கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதுக்கடுத்து மூணாவது செஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் மதராஸில் நடந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பத்ருத்தியார் சம்திங் வரும் அவர் பேர், பத்ருத்தின் தியாப்ஜி அப்படின்ற மாதிரி வரும் அவரோட பேர், அவரோட தலைமையில் நடந்துச்சு மூணாவது. நாலாவதுமே வந்து கிடையாது, இதுவுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஏழாவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் தான், யார் செகண்டாக சொன்னேன் இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி, அவரோட இதில் தான் ஏழாவதுமே வரும், 1891. இது படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். 10வது மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம், அவ்வளோதான். படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால இதை ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம காங்கிரஸ் செஷன் பற்றி நம்ம டீச் பண்ணுவோம், அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அடுத்து, வந்தே மாதரம்ங்கிற நியூஸ் பேப்பருடைய முதல் பதிப்பாசிரியர், இதை நம்ம படித்தாதான் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஃபர்ஸ்ட் எடிட்டர் யாருன்னா வந்தே மாதரம்க்கு ஸ்ரீ அரவிந்த் கோஷ். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு ஒரு புக்கில் இருக்குது. அது நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம், பட் நாலேஜ் இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, அன்னிபெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதிப்பாசிரியர் கிடையாது. அவங்களே தனியாக நிறைய நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணவங்க, அவங்கெல்லாம் பதிப்பாசிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தங்க இவங்க வந்து சுயாட்சிக்காக போராடினவங்க, அவங்கள நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி, இவர் வந்து ஒரு புத்தகம், இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடலுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் இதை எழுதியிருப்பாரா, வந்தே மாதரம். ரவீந்திரநாத் தாகூரோட இது ரெண்டு பேருக்கு, இவங்க 3 பேருக்குமே ஆக்சுவலி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்கள தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் தொடர்பு இருக்கக்கூடிய 2 பேர். அரவிந்த் கோஷை நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பதிப்பாசிரியருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் 4 ஆப்ஷனில். இதுதான் இந்த கேள்வியோட ட்விஸ்ட்டே. என்னென்னா வந்தே மாதரம்னு வச்சுட்டு அதுக்கு இந்த 2 ஆப்ஷனையும் வச்சுட்டு பதிப்பாசிரியருங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த ஆப்ஷனை வச்சுது. இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க முடியாது. அப்போ இந்த கொஷின் ரொம்ப டஃபஸ்ட் கொஷின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர். அது இந்த கொஷின் வந்து கரண்ட் அஃபேர், அதனால் அது வேண்டாம். இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவுமே 2013ஓட கரண்ட் அஃபேர் தான், பட் இப்படியும் கேட்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏஷியான் ஒரு செஷன் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற செஷன். இந்த ஏஷியான் கூட்டமைப்பு இந்த 2013 நோம்பெனில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. G20 பீட்டர்ஸ்பர்கில் நடந்திருக்கு. G8 வடக்கு அயர்லாந்து, கிழக்கு ஆசிய உச்சிமான பிரேசில்னு சொல்கிறாங்க. இப்போ இது 4ல் எது வந்து தவறாக மேட்ச் ஆயிருக்கு? மேபி கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு பிரேசிலில் நடக்கலைன்னு சொல்கிறாங்க, வேறு எங்கேயோ நடந்திருக்கு, அது இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது எந்தெந்த செஷன் வந்து கடைசி இயரில் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்படியும் எல்லா செஷனையும் சேர்த்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எங்கேயுமே மிஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. கரண்ட் அஃபேரை டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம படித்தாகணும். அடுத்தது, இந்தியா மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் லெபார்டரி ஆஃப் இந்தியா. இது வந்து மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம இது யோசிக்கலாம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? சயின்ஸில் தான், அதாவது ஃபிசிக்ஸில் தான் மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது, அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அளவீடு அப்படின்னா இங்கே சயின்ஸுன்னு பார்க்கும்போது இந்திய அறிவியல் நிறுவனம், இது ஆன்சராக இருக்கலாம். வான்வெளியியலுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம், இந்த இடத்துல மெஷர்மெண்ட்டுக்கும் வான்வெளிக்கும் சம்மந்தம் கிடையாது. தேசிய ஃபிசிக்கல் இயற்பியல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வச்சுக்கலாம், இதுவும் வாய்ப்பு இருக்குது. தேசிய உலோகத் தொழில், இதுக்கு சம்மந்தமே இல்லை.
இப்போது அறிவியலா இயற்பியலான்னு பார்க்கும்போது மெஷர்மெண்ட்டுங்கிறது இயற்பியலில், அறிவியலில் இயற்பியலில் இருக்கா, அப்போ இயற்பியல் அப்படின்னு யோசிக்கலாம். புரியுதா? ரொம்ப டீப்பாக இறங்குற மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கொஷின் தான். ரியோலைட்டு, கலவை கல், டோலமைட்டு, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இதுக்கு வேணால் நம்ம ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் புக்கில் இருந்தால் ஆன்சர் வராது, மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 இங்கே 1 கேன்சல் ஆகிடுது, இங்கே 2 கேன்சல் ஆகிடுது, இதில் 3A இல்லை, இதில் 4 கேன்சல் ஆகிடுது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கலாம், ஆப்ஷன் சி பார்த்தீங்களா இந்த இடத்துல வரல, ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு வருது. ஆக்சுவலி சிலையுமே நம்ம எதுவுமே அடிக்கலை. இப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம் நம்ம? ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வருது தான், நம்ம அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நான் அடித்தது 4th ஆப்ஷன் டியில் இருக்கிற இங்கே அடிச்சிருக்கேன். அப்போது நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை அதுக்கு அடுத்து இருக்கிறது ஏ அல்லது சி ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோம். அப்போ இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆப்ஷன் தான். பட் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின். இந்த மாதிரி வரும்போது அது கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பட் நமக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது 99% கரெக்டாக தான் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் மிஸ் ஆகுது. அப்பயுமே பாருங்கள் ரெண்டுமே நமக்கு இல்லை, இதில் 2ல் 1ன்னும் போது நம்ம அது தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி கரெக்டு தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி எப்போ வந்தாங்க? ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்னா 1600, அடுத்து வந்து ஃப்ரெஞ்சுனா லேட்டர், ரொம்ப லேட் 1664, போர்ச்சுகீஸ்னா 1510 வந்தவங்க, டச்சுன்னா 1602. இதை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். இதெல்லாம் நார்மலாக நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து அசெஷன் ரீசன். தொழில்துறை வளர்ச்சியில் இந்தியா பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காரணம் பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்டில் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் எங்கே படிக்கணும்னா கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. அதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ பொதுத்துறை நிறுவனங்கிறது மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள், கொள்கை, நிதி உதவி அளித்தல் மற்றும் பொதுத்துறை உதவி அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பொதுத்துறை நிறுவனம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குன்னு நம்மளோட தாட் நினைக்கும் எப்பயுமே. அதுதான் உண்மையும் கூட. பட் இந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த கொஷின் நம்ம வந்து ஒரு வெரிஃபிகேஷனில் வைப்போம். எனக்கே டவுட்டாக இருக்குது. பொதுத்துறை நிறுவனம்ங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்டு கீழே தான் வரணும். பட் ஆனால் இங்கே மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாடுன்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம் என்னென்னு, நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அடுத்த சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுகிறது. அது ரேட் ஆஃப் சேவிங் இஸ் மெஷர்ட் ஆஸ் ஏ ப்ரொபோர்ஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுவுமே படித்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது மேக்ஸா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் ஒரு சில பேஜஸ் பாருங்கள். இயர்ஸ் எலிமினேட்டிங்கும் இருக்குது. அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வரலன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்த வரைக்கும். கரெக்டு தானே? இல்லை வந்துச்சா ஏதாச்சும்? எல்லாத்துக்குமே மெத்தட் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக மெத்தட் இருக்குது. இப்போ எப்படி ஐஎன்எம் சொன்னனோ அதே மாதிரி மேக்ஸில் வந்து நம்பர்ஸை ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ ஒரு 20,000, 21,000, 22,000, 23,000 இருக்கும், இல்லை 31, 30, அந்த மாதிரி நம்பர்ஸையும் எலிமினேஷன் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் சொல்லித்தரேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு எலிமினேஷன் மெத்தட் இருக்குது. எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வாரத்தில் ஒரு கிளாஸுங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் அப்படி பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி போதும், நீங்கள் பாருங்கள் மீதியை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி உங்களோட எப்படி இருக்குது இன்றைக்கி கிளாஸ்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? டெய்லி கிளாஸ் தேரியாக போகிறனால கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.